ஒரு ஹோட்டலில் புரோட்டாவும் வெஜ் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் அந்த வெஜ் குருமாவை வீட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வீடியோ கட் ஆயிடுச்சு. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பட்டாணி அவிச்சு வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். தேங்காயோட சில பொருள்லாம் சேர்த்துருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு. 2 ஸ்பூன் சோம்பு சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மஞ்சத்தூள் நான் சேர்க்கலை. சோம்பு சீரகத்தூள் அரைக்கும் போதே நான் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால நான் மஞ்சள் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். தேங்காயோட என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆகிட்டு இருக்குங்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்போதுமே ஒரே மாதிரியே பூரி கிழங்கே செய்யாமல் இதே மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப்